Hi all of you, how is everyone doing? This is gonna be an amazing topic today. Gonna help each and everyone. NLM, Newton's Law of Motion. Today's topic. Okay, before going to NLM, Newton's Law of Motion, we have to know about force. What is force? நம்ம 6th இருந்து 8th வரைக்கும் 9thலையும் படிச்சிருக்கோம். இட்ஸ் a basic concept force, push or pull. அந்த ஒரு ப்ராசஸ், அந்த ஒரு ஆக்டிவிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபோர்ஸுங்கிறது புஷ் ஆர் புல். அதுக்கப்புறம் அதோட எஸ்ஐ யூனிட் படிச்சிருக்கோம். என்னென்னு படிச்சிருக்கோம்? நியூட்டன். எஸ்ஐ யூனிட் வரும்போதே நம்மளுக்கு சிஜிஎஸ் யூனிட்டும் ஞாபகம் வரும். சிஜிஎஸ் யூனிட் என்னென்னு படிச்சிருக்கோம்? டைன் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன், சிஜிஎஸ் யூனிட் டைன் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, இந்த நியூட்டனுக்கும் டைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10 பவர் 5 டைன். அதாவது டைன் வந்து 10 பவர் 5 டைம்ஸ் மோர் தென் 1 நியூட்டன். ஓகே, 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10 பவர் 5 டைன். சரியா? அதுக்கப்புறம் ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது தெரியும். ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி நான் பார்க்க சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. வெக்டார் குவான்டிட்டினா அந்த குவான்டிட்டிக்கு டைரக்ஷனும் மேக்னிடியூடும் இருக்கும். ஸ்கேலார் குவான்டிட்டினா அந்த குவான்டிட்டிக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஃபோர்ஸுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. இட் ஹேஸ் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா என்னன்னு சொன்னேன்? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், நியூமரிக்கல் வேல்யூ. ஓகே, நியூமரிக்கல் வேல்யூ. வெக்டர் குவான்டிட்டி ஃபோர்ஸ், டைரக்ஷனும் மேக்னிடியூடும் அதுக்கு இருக்குது. மேக்னிடியூட்னா என்னென்னு பார்த்தோம்? நியூமரிக்கல் வேல்யூ. இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ஸை பற்றினா ஒரு கிளியர் கட்டான ஐடியா இருந்தால் மட்டும்தான் NLM ஃபுல்லாக கான்செப்டை புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஏன் வந்து இந்த ஃபோர்ஸை வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறோம்? இதுக்கு டைரக்ஷன் எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்குது? மேக்னிடியூடை விட டைரக்ஷனுக்கு என்ன மாதிரியான கன்சிடரேஷன் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் சர்ஃபேஸ். ஜஸ்ட் இமேஜின் தட் பாக்ஸ் இருக்குது. அதை நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுறேன் இந்த டைரக்ஷனில். எய்தர் இது வந்து வெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், இது ஈஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத்து. ஓகே, நான் வந்து வெஸ்ட் சைடில் இருந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இந்த பாக்ஸ் தள்ளுறேன். இது ஈஸ்ட் சைடு மூவ் ஆகுமா? மூவ் ஆகுது. ஓகே, நான் வெஸ்ட் சைட்லேருந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஈஸ்ட் சைட்லேருந்து மூவ் ஆகுது. ஓகேவா? சர்ஃபேஸில் இருக்குது. இதுவே நான் அப் சைடு நார்த்தில் இருந்து நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? பாக்ஸு மூவ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா இங்கே ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கும்போது ஃபோர்ஸோட டிபெண்டன்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. இதோட ஆக்ட், இதோட ப்ராசஸ், இதோட அவுட்புட் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இந்த டைரக்ஷன்லேருந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எனக்கு இதோட அவுட்புட் ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா? ஃபோர்ஸுக்கும் டைரக்ஷனுக்கும் டிபெண்டன்ஸ் இருக்குது. அதனால தான் வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? டைரக்ஷனை பொறுத்து ஃபோர்ஸ் மாறும். ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரக்ஷனை கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா? இந்த ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கு, மேக்னிடியூடை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் தெரியும். அண்ட் தென் இன்னொரு திங்கையும் ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, அதை நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபோர்ஸ் டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அது நம்மளுக்கு தெரியும். மேக்னிடியூட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் நம்மளுக்கு தெரியும். பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆல்சோ ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, பார்க்கலாமா? ஏன் ஃபோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாட்டில் இருக்குது. நான் வந்து ஒரு பாயிண்டில் வச்சு இதுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுறேன் இல்லையா? அப்போ அது நகருது. மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபிங்கர் வச்சு என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுறேன். பட் அந்த பாயிண்டில் அந்த பாட்டில் மூவ் ஆகுதா? இல்லை, கிடையவே கிடையாது இல்லையா? அதுதான் ஒரு பாயிண்டில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஒரு மாதிரியான சேஞ்ச் வரும். அதே ஆப்ஜெக்ட் தான் அதே இடத்துல தான் இருக்கும், அதே டைரக்ஷன் தான் கொடுப்போம். ஆனால் வேறு பாயிண்ட்லேருந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இன்னொரு சேஞ்ச் அதில் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ டிபெண்டன்ஸ் ஆன் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகேவா? நான் ஒரே ஃபோர்ஸை தான் கொடுக்குறேன், கீழேயும் மேலேயும் ஒரே டைரக்ஷனில் தான் கொடுத்துட்ருக்கேன். மேக்னிடியூடும் அங்கே மாறாது. ஆனால் இங்கே என்ன மாறுது? பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மாறுது. ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனா ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு, மறக்கக்கூடாது. ஓகே, பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனை நம்ம பின்னாடி ரொட்டேஷனில் பார்ப்போம். இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் நம்ம என்ன பார்ப்போம்னா டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட், ஃபோர்ஸ் எவ்வளோ டிபெண்டன்சியாக இருக்குது, அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வி ஹேவ் டு மூவ் ஆன் வித் டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஈஸி. ஃபோர்ஸில் 2 டைப் தான் இருக்குது. இதையும் நீங்கள் 8th
படிச்சிருப்பீங்க, 9th பண்ணியிருப்பீங்க. இதை ரீகால் பண்ணிக்கலாம். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஒன்று கான்டாக்ட், இன்னொன்று நான் கான்டாக்ட். ஓகேவா? நம்ம ஆப்ஜெக்டை கான்டாக்ட், அதாவது டச் பண்ணி வர ஃபோர்ஸ், டச் பண்ணுறதுனால உருவாகிற ஃபோர்ஸை கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். கிராவிட்டி எல்லாம் நம்மளை வந்து இழுக்குது இல்லையா, அதெல்லாம் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நம்ம டச் பண்ணாமல் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஒரு ஆப்ஜெக்டை இம்பேக்ட் பண்ணுதோ அதை நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கான்டாக்ட் ஃபோர்ஸில் மோஸ்ட்லி மஸ்குலர் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன், ட்ராகு, ஸ்ப்ரிங்கு, நார்மல் இதெல்லாமே சொல்லலாம். மஸ்குலர் ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும், கிரிக்கெட்டில் ஆடுறோம் இல்லையா, மசில்ஸால் ஒர்க் பண்ணி ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறது. ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் வாட்? சர்ஃபேஸ் மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற ஃபோர்ஸ், அதுவும் கான்டாக்ட் ஃபோர்ஸா. ட்ராக் ஃபோர்ஸ்லாம் என்னது? ஸ்கிட் பண்ணுவோம் இல்லையா வெஹிக்கிள்ஸ் எல்லாம், அப்போ உருவாகிற ஃபோர்ஸ். ஓகேவா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். தென் நார்மல் ஃபோர்ஸில் ஒன்றும் இல்லை, சர்ஃபேஸ் இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு பர்பெண்டிகுலராக தர்ற ஃபோர்ஸ், அதுதான் வந்து நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், செகண்ட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இதில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக், கிராவிடேஷனல், நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இது எல்லாமே இருக்குது. ரெண்டு மேக்னெட்டை நம்ம டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னாகும்? அட்ராக்ட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் என்னாகுது? நியூக்ளியஸை சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டே இருக்கு. இதெல்லாமே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நீ மேலேருந்து எதை கீழே போடுற அப்படின்னா டச் ஆகாமே அது என்ன வருது? கீழே வருது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உன்னை என்ன பண்ணுதுன்னா புல் பண்ணுது. ஓகேவா? இந்த மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் அண்ட் நியூக்ளியர் நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸில் படிப்பீங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது, கான்டாக்ட், நான் கான்டாக்ட். இது கீழே இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இது மறந்துடவே கூடாது. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் 2 இருக்குது, கான்டாக்ட், நான் கான்டாக்ட். அதுக்கப்புறம் அது கீழே இந்த ஃபோர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டிவைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் 3 லாஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு அதுக்கான அப்ளிகேஷன்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் as much as you can. Okay, thank you.